உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். 15,000 கனெக்ஷன்ல 100 தான் வந்திருக்கு. ஸோ அது இந்த மிஸ்மேட்ச் வந்து நார்மலாக டோர் லாக் இருக்கிற இடத்துங்களில் அவங்க போகிறப்ப வரக்கூடியது தான். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரை பூதாகரமாக எதிர்கட்சி எல்லாம் சொல்ற அளவுக்கான இல்லை. இது நார்மலாக தான் இருக்கு. இருந்த ரீடிங் கரெக்டாக தான் இருக்கு. எங்கேயுமே உயர்த்தப்படல. எல்லாமே டிஜிட்டலைசேஷன். எங்கேயுமே இல்ல 200 யூனிட் இல்ல 200 யூனிட் ஃப்ரீங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. எல்லாமே டிஜிட்டலைஸ்டு. எந்த இடத்துல உயர்த்தப்படவில்லை. உங்களுக்கு மின் கட்டணம் வந்து இப்போ 200 யூனிட்ல இருந்து நீங்க 1800 யூனிட் கன்சம்ஷன் இருக்கப்போ 200 யூனிட்டுக்கு நீங்க ஒரு 200-300 ரூபாய் கட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதே இதில் நீங்க வந்து 1800 யூனிட் போறப்போ 16,000-17,000 வரும். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்லாப் டாரிஃபுக்குரிய சேஞ்சஸ் தான் தவிர்த்து எங்கேயுமே உயர்த்தப்படவில்லை. உயர்த்தப்படவில்லை. கண்டிப்பா உயர்த்தப்படவில்லை. 26க்கு முன்னாடி 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணி ஏன்னா இந்த வருஷம் நம்ம டாரிஃப் ரிவிஷனும் பண்ணல. 3.50 தான் இந்த வருஷம் நம்ம டாரிஃப் ரிவிஷனும் பண்ணல. ஏன்னா அந்த அதையும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. டாரிஃப் ரிவிஷனும் பண்ணல. எந்த இடத்துல மிஸ் மேட்ச் இல்ல. எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். ஏன்னா கையில மேனுவலா பண்றதுல எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். செயலி அப்டேட் பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம கட்சி கலர் கொடி வருதுன்னு சொல்லி திமுக தொடர்ந்து எது பண்ணாலும் ஸ்டிக்கர் ஒட்டுறோம் சொல்லி குற்றச்சாட்டு. அந்த மாதிரி கட்சி கொடியெல்லாம் வந்து முதல்ல அது அந்த இன்டென்ஷன்லாம் பண்ணலாம். அந்தந்த கழகத்தில் அவங்களுக்கு என்ன எப்படி மக்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ, எந்த மாதிரியான கலர் வந்தால் மக்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பிங்க் கலர் இது பண்ணாங்க முன்னாடி. அது அந்தந்த இதில் அவங்க வந்து இப்போ அந்தந்த துறையில் அவங்க எப்படி வேணுமோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு முதல்வர் வந்து இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு கலரை போட்டு இப்படி தான் வந்து சின்னம் போய் சேரணுமா? இன்னைக்கு இப்போ எங்களுடைய கட்சி சின்னம் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல உலகம் முழுசும் போச்சு. அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் முதல்ல எப்பயும் திமுக இன்னைக்கு வந்து என்ன அதுல யாரு முன்னெடுக்கிறா? ஸ்டாலினா இல்ல உதயநிதியா? 2 பேர்ல யாரு முன்னெடுக்கிறா சொல்லுங்க. ஸ்டாலினுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, உதயநிதிக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அவங்க கட்சியிலயும் என்ன நடக்குன்னு தெரியாது. இவங்க 2 பேரும் ஊர்ல இருக்காங்கன்னே தெரியாது. இவங்க 2 பேர்ல யாருமே முன்னெடுக்கல. வேற யாராவது ஒருத்தவங்க சைட்ல சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். சார் இன்னும் மின்தடை இருக்கு சார். மின்தடை இன்னும் இருந்துட்டே இருக்கு. மதுரையில இன்னும் நிறைய சீசன் வரப்போகுது. இல்ல மின்சார தட்டுப்பாடு இருக்கிற இடங்கள்ல சீரமைக்கிற வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. சின்ன சின்ன இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர்ஸ் இருக்கு. சரி சரி வேலை நடந்துட்டு இல்ல. என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ நிதி ஆராய்ச்சி கண்டிப்பா என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ கண்டிப்பா அனைத்தும் செய்யப்படும். விவசாயிகள் காத்திருக்காங்க. வேளாண் மின் இணைப்பு பத்தி ஒண்ணு சொல்லிடுறோம். என்னன்னா 2000 வேளாண் மின் இணைப்புல 2013 இருந்து இது வரைக்கும் அவங்க வந்து அதுக்கப்புறம் 2013 இருந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு வேளாண் மின் இணைப்புகள்ல. ஸோ ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்லயும் போன வருஷம் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் 50,000 அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த 50,000 வந்து அந்த நியூ அனௌன்ஸ்மெண்ட்ல எக்ஸிஸ்டிங் பலசை க்ளோஸ் பண்றது தான். ஸோ இந்த வருஷமும் வந்து நம்ம வந்து மொத்தமா எவ்வளவு பெண்டிங் இருக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுல தக்கல்ல வாங்கியிருக்காங்க. தக்கல்ல 2019 ஒவ்வொரு வருஷம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய பெண்டிங் இருக்கு. ஸோ மொத்தம் இப்போ இது வரைக்கும் 73,000 கனெக்ஷன்ஸ் வேளாண் மின் இணைப்புகள் பெண்டிங் இருக்கு. அதுல ஃப்ரீ அதாவது நார்மல் இதுவும் தக்கலும் சேர்த்து. ஸோ எவ்வளவு கொடுக்கலாம்னு சொல்லி ஆராய்ஞ்சு கண்டிப்பா அப்ரூவல் பேர்ல இந்த வருஷம் எவ்வளவு கொடுக்கலாம்னு சொல்லி கண்டிப்பா பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணப்படும். கண்டிப்பா முடிஞ்ச போது சொல்றோம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.